அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தயவுசெய்து அமருங்கள். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, எழுந்து நிற்போம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கிறீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்தவும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீதிமொழி நூலிலிருந்து வாசகம். ஞானம் தரும் வீட்டை கட்டி இருக்கிறது, அதற்கு 7 தூண்களை செதுக்கியிருக்கிறது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. தன் தோழிகளை அனுப்பி வைத்து நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், வேதமையை விட்டுவிடுங்கள், அப்போது உணர்வடைவீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்று கூறியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலகிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள், மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு
இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். He who eats my flesh and drinks my blood has eternal life. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இயேசு எல்லோருக்கும் அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்பை ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நன்மை வாங்குவதற்கு முன்னால் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்று எல்லாருக்குமான இந்த அழைப்பு. அது எப்படிப்பட்ட அழைப்பு? இன்விடேஷன். Jesus, the true pelican, requests the honor of your presence at a meal to be given in his honor. உண்மையான பெலிகான் இயேசு அவரது பெயரால் வழங்கப்படும் விருந்துக்கு உமது பெருமைக்குரிய பிரசன்னத்தை விரும்புகிறார். நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். என்ற திருப்பலியினுடைய முக்கியமான நிகழ்வு இரண்டு. ஒன்று வார்த்தை வழிபாடு, இன்னொன்று நற்கருணை வழிபாடு. அதைத்தான் இங்கே எழுதி வைத்திருக்கிறோம். பிரேக்கிங் ஆஃப் தி வேர்ட், பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். வார்த்தை உடைத்து கொடுக்கப்படுகிறது, செவிக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு இயேசுவினுடைய திருவுடல் நம்முடைய நற்கருணையாக தெய்வீக உணவாக கொடுக்கப்படுகிறது. இதை புரிந்தால்தான் அதனுடைய ஆழத்தையும் முக்கியத்துவத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது அப்பதான் முதலாக நிலாவுக்கு மனிதனை அனுப்புகிறது அமெரிக்கா. நீல் ஆம்ஸ்ட்ராங் போனார் முதல் மனுஷனா. அப்ப செய்தியில போட்டிருப்பாங்க, அப்ப டிவி எல்லாம் கிடையாது. இங்கிருந்து அதை இயக்குகிறார்கள். எல்லாம் சந்தேகமா இருக்கும், அது எங்கேயோ இருக்குது, இங்கிருந்து எப்படி இயக்க முடியும் என்ற ஒரு இயல்பான சந்தேகம். இப்ப அந்த சந்தேகம் இருக்குதா? சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும். ரிமோட் இருக்கிற இடத்துல சோஃபால இருந்துகிட்டு நாற்காலியில் இருந்துகிட்டு அந்த ரிமோட்ல சேனலை மாத்துதுங்க. சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் அன்று தெரியாது. இது எப்படி சாத்தியம்? அதே போல இன்னொன்னு சொல்லுவேன் நான். ஒரு பக்கம் தேவதாய் மரியாள், ஒரு பக்கம் எலிசபெத் அம்மாள்.
மரியாள் வயிற்றில இயேசு, எலிசபெத் வயிற்றில ஸ்நாபக அருளப்பர், 2 பேரும் சிசுவாய் இருக்கிறாங்க. இந்த அம்மா அந்த அம்மாவை சந்திக்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய இயேசு குழந்தை அங்க வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்நாபக அருளப்பருக்கு ஆசீர் கொடுக்கிறது. உன் வாழ்த்தை நான் கேட்டதும் என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. எப்படியா சாத்தியம்? குழந்தை கேக்குதா அப்படின்னு யாரெல்லாம் இந்த பகுத்தறிவுவாதிகளோ அவர்கள் தர்க்கம் செய்யலாம். இப்ப ப்ளூடூத்னு ஒண்ணு இருக்குது, இதுல இருந்து இந்த பாட்டை அந்த செல்போனுக்கு அனுப்பு, ஒயர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அப்படியே தாவுது இல்லையா? இது எனக்கு புரியும், இது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் எவ்வளவு பெரியது அன்றே. இந்த 2 சிசுக்களும் ஆசீர்வாதத்தை கொடுத்தது, பெற்றுக்கொண்டது. ப்ளூடூத் மெக்கானிசம் யாருக்கும் தெரியாது. அந்த காலத்திலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சாத்தியம் வேதம் சொல்லுகிறது அல்லவா? அப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? தர்க்கம் செய்யாத. இதை விட இன்னும் அதிகமாக ஆழம் உள்ளதுதான். அப்படிப்பட்ட ஒரு தொனியிலே, அப்படிப்பட்ட கருத்திலே நான் உங்களுக்கு ஞான உணவை கொடுக்கிறேன், தெய்வீக உணவை கொடுக்கிறேன், எனது உடலும் இரத்தமுமாக. அதைத்தான் பெரிய வியாழக்கிழமை அன்று அவர் இதை ஒரு சடங்கு வடிவிலே செய்து காட்டுகிறார். இப்ப கூட என்ன செய்யறோம்? அந்த முதியோர் ஆடிப்பு இருக்கு, இன்னைக்கு என்ன செய்யறாங்க? முதியோர்களுக்கு போய் தர்ப்பணம் செய்கிறோம் என்று ஆட்டு தண்ணீர்ல போய் தர்ப்பணம் செஞ்சு முதியோர்களுக்காக செய்யறாங்க இல்லையா? நம்ம கேள்வி கேட்கல. அது ஒரு அவங்களுக்கு ஒரு பக்தி முயற்சி செய்யறாங்க. இறந்தவர்களுக்கு செய்கிறார்கள் அல்லவா அவருடைய ஞானத்தின்படி. இப்ப இயேசு என்ன செய்கிறார்? அந்த பெரிய வியாழக்கிழமை அப்படிப்பட்ட ஒரு உருவக வடிவிலே இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து, இது என் உடல், இது என் ரத்தம். அதுதான் அந்த மாடி அறையில் நடந்தது. தி அப்பர் ரூம் ரிமெம்பர்ட். இங்க நடப்பது என்ன? அந்த மாடி அறையில் நடந்தது இங்கே நடக்கிறது. தி அப்பர் ரூம் ரிமெம்பர்ட், யூ ஆர் ஆல்சோ ரிமெம்பர்ட். அன்னைக்கு நடந்தது, அன்னைய நாடு மட்டும் இல்ல, இன்றைக்கும் அதை நாம் நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் இதை என் நினைவாக செய்யுங்கள், செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தையை கேட்கிறோம். வார்த்தை நம் காதுகளில் விழுந்து உள்ளத்தில் செல்ல வேண்டும். செவிக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய எண்ணத்தை இன்னும் அந்த லைட் போட்ட மாதிரி வெளிச்சமா, ஓ அப்படியா, ஏன் இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? தெரிந்தால்தான் நீ அவரை அன்பு செய்வாய். பிள்ளைங்களை கூட்டி வச்சு, பிள்ளைங்களே 4 பேருக்கு அவசரமாக ரத்தம் தேவைப்படுகிறது. ஒன்று ஒரு குருவானவர், இன்னொன்று ஒரு அரசியல்வாதி, இன்னொன்று ஒரு நடிகை, இன்னொன்று ஒரு ஏர் ஹோஸ்டஸ். 4 பேரும் ஐசியூல இருக்கிறாங்க. நீ யாருக்கு ரத்தம் கொடுப்பாய்? எல்லாம் கை தூக்குறான். ஃபாதருக்கு கொடுப்பேன், ஃபாதருக்கு கொடுப்பேன். ஃபாதருக்கு மட்டும் என்னடா ஸ்பெஷல்? அவரு ஒரு பொது மனுஷரு, அவர் எல்லாருக்கும் நன்மை செய்வாரு, ஆகவே அதுக்காகத்தான் மற்ற 3 பேரை விட இவரு கொஞ்சம் பெட்டர், ஆகவே அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சேன். சரி, அப்படியா? இந்த 4 பேரை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அந்த குருவானவருக்கு 95 வயசு. அடுத்தது அரசியல்வாதி, அவன் இருக்கிறானே ஊழல் பேர் வழி, சுடுகாட்ட கூட அவன் வளைச்சு போட்டுக்குவான். 3வது நடிகை, அவன் வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவான். 4வது ஆள் ஒரு ஏர் ஹோஸ்டஸ், ஒரு இளம் நங்கை, நல்ல சம்பளம். அந்த காசை ஏழைகளுக்கு, பிள்ளைகளுக்கு உதவி செய்வாள். யாருக்கெல்லாம் மருந்து தேவையோ அல்லது எல்லா பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி தேவையோ இதெல்லாம் செய்யக்கூடியவள். சொல்லி முடிச்சதுன்னா அப்ப அந்த ஏர் ஹோஸ்டஸுக்கு தான் கொடுப்பேன். முன்னாடி ஃபாதருக்கு கொடுப்பேன்னு சொன்னேன், இப்ப 4வது ஆள் ஏர் ஹோஸ்டஸுக்கு தாண்டி வந்துருச்சே. என்ன காரணம்? முன்னாடி அவங்கள பத்தி தெரியாது. தெரிந்த பிறகு நான் என் முடிவை மாற்றிக்கொண்டேன். சரியான முடிவு. அப்படி தாண்டா இயேசுவை பற்றி நீ நிறைய தெரிந்திருந்தால், அறிந்திருந்தால் இயேசுவை உன் உள்ளத்தின் அரசராக ஏற்றுக்கொள்வாய். ஓ, இப்படிப்பட்டவரா என் இயேசு, இப்படிப்பட்டவரா என் நல்லாயன் என்று அவரை பற்றி நிறைய தெரிந்து கொள். ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு, அந்த இயேசுதான் என்னுடைய உள்ளத்தின் அரசராக, அவர்தான் என்னுடைய ஹீரோ.
நல்லாயின் இயேசுவை உன் உள்ளத்தில் வைத்துக்கொள். 2ஆம் வாசகத்தில் என்ன படிக்கப்பட்டது பார்த்தீங்களா? அந்த பாடல்களை பாடுங்கள். எத்தனை பாடல்கள் முணுமுணுக்க சொல்லுங்கள். வீட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த தியான பாடல் ஒரு சங்கீத வசனத்தை போடுகிறோம் அல்லவா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், பாடுங்கள். வாய் முணுமுணுக்க வேண்டும். அப்படி பாடினாதான் மண்டையில நிற்கும், இதயத்தில் நிற்கும். நம்ம அறியாமலே அதை பாடிக்கொண்டு வருவோம். முன்பெல்லாம் அவர் ஜெபம் சொல்லுவோம் ஒவ்வொரு ஆண்டும். நல்ல வேளை இந்த போப்பாண்டவர் அதை விட்டுட்டாரு, அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இந்த ஆண்டு வார்த்தையின் ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு சீட் அடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லா ஆண்டு வார்த்தையின் ஆண்டு வரே, வார்த்தையின் ஆண்டு வரே, இது போச்சு. புது வாழ்வு ஆண்டு, புது வாழ்வு, புது வாழ்வு, புது வாழ்வு ஜெபம், புது வாழ்வு, புது போச்சு, இது போச்சு. இப்ப கேளுங்க, யாருக்காவது புது வாழ்வு ஜெபம் தெரியுமா? தெரியாது. அதை யாரிடம் செல்வோம் இறைவா பாட்டு பாட தெரியும், இயேசுவின் இருதயமே பாட்டு தெரியும், ஆவே மரியா பாட்டு தெரியும், வாழ்க வாழ்க. இவைகளை பாடுங்கள், மனத்தில் நிற்க வேண்டும். இதுதான் வழிபாடு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வெளியே வர வேண்டும். நாம் அழைக்கப்படுகிறோம், வார்த்தைகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த வார்த்தையை உள்வாங்கி அவைகள் நம் உள்ளத்தில் இருந்தால் அந்த நிலை வாழ்வை பெறுவதற்கு முடியும். He invites us to take his life into the very center of our being. That life which he offers is the very life of God himself. நம் வாழ்வின் மையமாயிருக்க தமது வாழ்வையே எடுத்து செல்ல நம்மை அழைக்கிறார். அவர் அளிக்கும் வாழ்வு இறைவனுடைய வாழ்வாகவே இருக்கிறது, இறைவனின் வாழ்வாகவும் இருக்கிறது. நாம் அவரை உண்டால் அவராக மாற வேண்டும், அது செயல்பட வேண்டும். இப்ப டாக்டர் எல்லாம் மருந்து கொடுத்தாருன்னா கொடுக்கிற மருந்து செயல்பட வேண்டும். நாம் உண்கின்ற உணவு நம்மில் செயல்பட வேண்டும். அப்பொழுது நாம் கிறிஸ்துவாக, கிறிஸ்துவனுடைய விழுமியங்களிலே எடுத்துக்காட்டாக அந்த வீரியமுள்ள பிள்ளைகளாக, உறுதியுள்ளவர்களாக வாழ முடியும். மத்தேயு 26:28 Drink of it all of you, for this is my blood of the covenant poured out for many for the forgiveness of sins. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் உடன்படிக்கைக்கான என் ரத்தம், உங்களுக்காகவும் பலரின் பாவ மன்னிப்புக்காகவும் சிந்தப்படும் என் ரத்தம். நம்முடைய பாவங்களுக்கு பரியாக பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணாங்க? செம்மறியாட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை போய் தெளிப்பாங்க கோயில்ல. அது கூட அந்த தலைமை குருவானவர் வருடத்திற்கு ஒரு முறைதான் அப்படி அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து அந்த மூலஸ்தானத்துக்கு வந்து தெளிப்பார். வருடத்துக்கு ஒரு முறைதான். அது மக்களுடைய பாவங்களை போக்குவதற்காக செய்யப்படுகிற சடங்கு. அந்த ரத்தம் பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு? செம்மறியாட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை தங்களுடைய கதவுகளிலும் ஜன்னல்களிலும் தெளித்து வைத்தார்கள். அதனால் என்ன நடந்தது? மரண தேவன் வந்த பொழுது அவர்கள் வீட்டை விட்டுவிட்டு எகிப்தியர் வீடுகளில் எல்லாம் தலைச்சென் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். வேதத்தில் படிக்கிறோம் அல்லவா? செம்மறியாட்டின் ரத்தம் அவர்களை பாதுகாத்தது. அதே செம்மறியாடுதான் இன்றும் இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். அவர்களை எல்லாம் உள் வாங்கிக் கொள்ளுங்கள். Straight street leads us on in the right direction. When straight street is our main street, then we will see Saul's change to Paul's, sin to salvation, division to reconciliation, sickness to health, death to life. Saul யாரு? புனித சின்னப்பர் மனம் திரும்புவதற்கு முன்னால் Saul of Tarsus became Paul of Jesus. அவர் யாரிடம் இந்த கல்வியை, வேத கல்வியை பெற்றார்? கமாலியேல் என்ற ஒரு பெரிய குருவானவர். அவரிடம் நான் கல்வி கற்றேன் என்ற பெருமை அவருக்கு இருந்தது. ஆகவேதான் அவர் ரொம்ப இருமாப்பா இருந்தார். என்னுடைய யூத மதம் தான் பெரிது, சிறந்தது. அந்த யூத மதத்தையே அழிப்பதற்கு வந்த கோடாரி காம்பு இந்த இயேசு கிறிஸ்து. ஆகவே இயேசு கிறிஸ்துவையும் அழிப்பேன், அவருடைய மக்களையும் அழிப்பேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தமாஸ்கு நகருக்கு உத்தரவு சீட்டு வாங்கி கொண்டு குதிரை மீது மிக பெருமையோடு கர்வத்தோடும்
ஆத்திரத்தோடும் செல்கிறார். கடவுளை எதிர்த்து நீ போராட முடியுமா? நடுவழியில பாலைவனத்தில அவரை தடுத்து ஆட்கொள்ளுகிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? பவுலே பவுலேன்னு சொல்லல, சவுலே சவுலே. மறண்டு போறார். யார் ஆண்டவரே? யார் நீர்? நீர் துன்புறுத்தும் கிறிஸ்து நான் தான். போ, அனானியான் ஒருத்தர் இருப்பார், அவரிடம் போய் கற்றுக்கொள், என்னை பற்றி தெரிந்து கொள். போகிறார். தன்னுடைய கர்வத்தை விடுத்து அனானியாவிடம் இயேசுவை பற்றி கற்றுக்கொள்கிறார். அனானியாலாம் பயப்படுறாங்க. இல்லை, அந்த சவுல் இப்பொழுது இல்லை, நான் மனம் மாறிவிட்டேன். தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் சவுல் பவுலானது. சால்ஸ் சேஞ்ச் டு பால்ஸ், sin to salvation, division to reconciliation, sickness to health, death to life. நேரான பாதையை நம் பிரதான பாதை என்றால் சவுல் பவுலாக மாறுவதும், பாவம் மீட்பாகவும், பிரிவு உறவாகவும், நோய்கள் நற்சுகமாகவும், சாவு வாழ்வாகவும் மாறுகிறது. அன்பு அகத்தில் இருந்தால் நமக்கு அது சிறப்பு. எல்லா வகையான ஆசிரும் அருளும் நன்மைகளும் நமக்கு தரும். Eucharist is too big a gift to admit any ambiguities and reductions. நற்கருணை என்பது மிகப்பெரிய கொடை. இதில் மாற்று கருத்தோ குறைத்து மதிப்பீடோ இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய கொடையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாங்குகின்ற கிறிஸ்து யார் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அத்தகைய தயாரிப்பினால்தான் நாம் ஒவ்வொரு முறையும் அறிவிப்பு கொடுக்கிறோம். பெரிய கூட்டமாக இருந்தால், திருத்தலத்தில் இருந்தால் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்கவும். மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்லை, உங்களுக்கு உண்டு. ஆனால் தகுதியோடு தகுதி பெற்று வாருங்கள். ஞானஸ்நானம் பெற்று அதை பெற்ற பிறகுதான் அவர்கள் நன்மை வாங்க வர முடியும். அதனால்தான் நீங்கள் பங்கேற்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. அதை தெரிந்தால் நீங்கள் பிறருக்கும் அறிவிப்பீர்கள். The church lives from the Eucharist. It is fire because the Eucharist is ardent. திருச்சபை நற்கருணையினால் வாழ்கிறது. அது நெருப்பு, ஏனெனில் நற்கருணை உயிரூட்டம் உள்ளது. The Lord does not leave us alone on this journey. He is with us. Indeed, He wishes to share our destiny to the point of identifying with us. Pope Benedict XVI. நம் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மை தனித்து விடுவதில்லை. அவர் நம்மோடு, மேலும் நமது இலக்கை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார், நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்தும் எல்லை வரை. ஜெபம். Lord Jesus, you are the bread of life, the heavenly food that sustains us now and that produces everlasting life within us. May I always hunger for you and be satisfied in you alone. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே வானின்று இறங்கி வந்த உயிரளிக்கும் உயிருள்ள உணவு. உம்மிலே தாகம் கொண்டு உம்மிலே நிறைவடைவேனாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். மனித உழைப்புகளுக்கு இறைவன் என்றென்றும் வாழ்த்து தருவதாக. உள்ளதை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளத்தை தந்தேன் தேவா, உயிர் பலியாகுவதானா. உள்ளதை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா. உள்ளத்தை தந்தேன் தேவா, உயிர் பலியாகுவதானா. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெரும் துடிப்பு. கலசம் ஒளிந்தது, கனிமொழி ஒலித்தது, அது ஒரு நல்விளைவு. தாபத்தை ஏற்றி தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அழித்தேன், இடரையும் இணைத்தேன், அது ஒரு உளப்பிணைப்பு. உள்ளதை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா.
பலத்தை தந்தேன் தேவா உயர் பலியாகுவாயாதா. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரம், மரியாயின் மாசற்ற இருதயமே என் ரட்சணையுமாயிரம், புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நாதரே நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அச்சிஷ்ட சிலுவை அடை